முக்கிய செய்திகள் 2024-25 கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து அட்டை வழங்கும் வரை பழைய பேருந்து அட்டையை பயன்படுத்தி மாணவர்கள் பயணிக்கலாம் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற உற்சாகத்தில் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நடனமாடி மகிழ்ந்தார். நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து அண்ணாமலை அவர்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை திமுக எம்பிக்கள் கூட்டத்திற்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜூன் 24ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகாவிற்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு மீண்டும் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்மொழியப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் 6.5%ஆகவே நீடிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்று செய்தியாளர்களுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ₹320 அதிகரித்து ஒரு சவரன் 54,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ₹100.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 11ஆம் தேதி சென்னையில் கூடுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வார இறுதி நாட்கள் மற்றும் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் தமிழக பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 8ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது 9ஆம் தேதி பதவியேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசாமின் துப்ரி தொகுதியில் காங்கிரசின் வேட்பாளர் ரகிஃபுல் உசேன் அவர்கள் 14,71,000 வாக்குகள் பெற்று நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதம் 11.24% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே நிதித்துறையை கூட்டணி கட்சிகள் கேட்டு வரும் நிலையில் அவற்றை விட்டுத்தர முடியாது என்று பாஜக கரார் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலியான கருத்து கணிப்பால் 38 லட்சம் கோடி ரூபாய் பங்கு சந்தையில் இழப்பு ஏற்பட்டது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தில்லிக்கு உபரி நீரை ஜூன் 7ஆம் தேதியாகிய இன்றைக்குள் திறந்துவிடுமாறு இமாச்சல பிரதேச அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசிற்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை நடத்தும் இலவச அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுலாவின் 3ஆம் கட்ட நிகழ்ச்சியானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து இன்று தொடங்குகிறது. சிக்கிமில் பிரேம் சிங் அவர்கள் வருகின்ற 9ஆம் தேதி 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.